friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா Mudakathan Keerai Dosa. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான தோசை. இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதான் Mudakathan கீரை. இப்போ நான் எல்லாத்தையும் காம்பெல்லாம் கிள்ளிட்டு தனித்தனியாக இலையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து 2-3 தடவை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு கீரை அரைஞ்சதும் இதை வந்து நான் தோசை மாவோட இப்போ கலக்க போகிறேன். நான் ஏற்கனவே தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். அது கூட சேர்த்து இந்த கீரை விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்கணும். நான் இப்போ வந்து காலையில் நான் அந்த தோசை ஊற்ற போகிறேன். ஸோ நைட்டே நான் வந்து இதை ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுள்ள வைக்கக்கூடாது, வெளியிலேயே வச்சுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிக்கணும். இப்போ 8 மணி நேரம் நான் இதை வச்சுருக்கேன். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையே நல்லா கமகமன்னு இருக்கும். இதை வந்து இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். ஒரு பேனில் எப்பவும் போல் நீங்கள் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரியே ஊற்றலாம். வேறு எந்த ஒரு முறையும் கிடையாது. எண்ணெய் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிக்காதீங்க. இது வந்து நல்ல மெலிசாக வரும். எவ்வளோ மெலிசாக நீங்கள் ஊற்றணுமா கூட நல்லா ஊற்றிக்கலாம். சூப்பராக வரும். தோசையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.